ஸோ தமிழ் ஸ்கூல்ல வந்து நான் ஒரு டீச்சராக நடிச்சிருந்தேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் நிறைய படம்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கேன். அண்ட் நிறைய ரெஃபரன்சஸ் தமிழ் படத்தில் பார்க்குறப்போ எனக்கு எப்பயுமே அந்த டீச்சரோட லுக் வந்து ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி அந்த முந்தானி வந்து ப்ளீட்ஸ்லாம் எடுத்து சாரி கட்டிட்டு ஒரு மாதிரி ரொம்ப நீட்டாக இருப்பாங்களே, அந்த லுக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் எங்கே போனாலும் லைக் நார்மலாக ஒரு ஈவெண்ட் போனாலும் நான் சாரி அந்த மாதிரி கட்டுவேன். அப்போ எல்லாருமே வீட்டில் வந்து நீ என்ன தமிழ் ஸ்கூல் டீச்சர் மாதிரி இருக்க, தமிழ் ஸ்கூல் டீச்சர் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தென் ஆஃப்கோர்ஸ் நான் நினைச்சே பார்க்கல இந்த மாதிரி எனக்கு தமிழ் ஸ்கூல்ல ஒரு டீச்சரை நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். பிகாஸ் அதுல நிறைய சேலஞ்சஸ் லைக் என்னன்னா வேர்ட்ஸ் நான் நல்லா தமிழ் பேசுவேன். பட் தென் சில வேர்ட்ஸ் வந்து இப்போ நீங்க பாருங்க இதுலயே பட் தென் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுவேன். அப்புறம் சுத்த தமிழா இருக்காது. அப்புறம் சில வார்த்தைகள்லாம் வந்து லைக் கொஞ்சம் அந்த அந்த லா அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பேசுறதுக்கு. ஸோ காஸ்டிங் முடிஞ்ச பிறகு நிறைய தமிழ் வேர்ட்ஸ் எல்லாம் நான் வந்து ஆக்சுவலி போயிட்டு வீட்டில் வந்து கற்றுக்கிட்டு எனக்கு அப்பா வந்து தமிழ் ஸ்கூல் தான் படித்தாரு. அவர்கிட்டயும் சில வேர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தேன். எப்படி இதெல்லாம் சொல்லணும், இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து சின்ஸ் அது லைவ் சவுண்ட்னால நம்ம வந்து அது சும்மா விளையாட்டுக்கு நம்ம இந்த மாதிரி பேசவும் முடியாது. திருப்பி பரவாயில்ல டப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இல்லை. ஸோ நம்ம பேசினா கரெக்டாக பேசணும். அதனால அந்த சேலஞ்சஸ்லாம் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னன்னா மேக் ஷூர் நான் இப்போ தப்பு பண்ணிட்டா என்னோட கோ ஆக்டரோட நடிப்பும் பாதிக்கும்ல. அதனால அதெல்லாம் மேக் ஷூர் பண்ணி நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி எப்படி எப்படி எந்தெந்த வார்த்தைக்கு எப்படி எப்படி பாய்க்கணும்ட்டு எந்தெந்த இடத்துல இந்த மாடுலேஷன் பாய்க்கணும்னு எல்லாம் கற்றுக்கிட்டு டெலிவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பட் ஆஃப்கோர்ஸ் அந்த மானிட்டரில் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஐ குட் ஆக்சுவலி டூ திஸ் அப்படின்னு. ஸோ அண்ட் ஆல்சோ என்னோட அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா சாரி அஃப்கோர்ஸ் என் அதில் வந்து முடி கேர்ள் பண்ண சொல்லியிருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் கிடைக்கிறதுக்கு கேர்ள் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜடெல்லாம் பின்னிட்டு ரொம்ப நீட்டாக அப்புறம் அந்த சாரிக்கு தகுந்தப்பில் ஒரு அழகான பேக் பிளவுஸ் லைக் ஃப்ரம் டாப் டு பாட்டம் என்னென்ன எப்படி இப்படி இருக்கணும்ட்டுன்னு ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கரெக்டாக பார்த்து பார்த்து செஞ்சாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் கேனாட் வெயிட் அது சினிமாவில் ஸ்க்ரீனில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு. மெமரிஸ் வித் கிட்ஸ் எப்படின்னா நான் ஸ்கூல் படிக்கிறப்போ நான் ரொம்ப ஒரு அமைதியான ஒரு பிள்ளையா இருப்பேன். மற்றவங்கள்ட்ட போய் பேசுறது கூட யோசிப்பேன். பட் அந்த அந்த ஸ்கூல்ல நான் தமிழ் ஸ்கூல் ஆக்சுவலி உள்ளுக்கு போனது கிடையாது. ஸோ அங்கே போனது வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஆனால் பிள்ளைங்க பண்ற சேட்டை எனக்கு வந்து ஒரு கட்டத்தில் இதெல்லாம் நம்ம லைன் பண்ணி சிரிக்கணுமா இல்லை நம்ம இப்போ சிரிச்சிட்டா நடிக்கிறப்ப கஷ்டமாயிருமா அந்த ரெண்டு மைண்ட்லயே இருந்துச்சு. ஓகே நம்ம இப்போ பழகிட்டோம் நடிக்கிறப்ப அவங்க வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஆனால் பழகாம கூட இருக்க முடியல. பிகாஸ் அவ்வளோ க்யூட்டா இருந்துச்சு பிள்ளைங்களாம். அப்புறம் சில பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கேர்ள் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. மறுநாள் அவங்களோட ஃப்ரெண்டு என்ன செஞ்சுட்டாங்க அவங்க ஒரு கிஃப்ட் எடுத்து வந்துட்டாங்க. அப்புறம் மறுநாள் இன்னொரு பாய். ஸோ ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிஃப்ட் கிடைச்சிட்டு இருந்துச்சு. அதோட லெட்டர் வேறு சேர்த்து கிஃப்டோட தே டிட் நாட் ஜஸ்ட் கிவ் மீ ஒரு கிஃப்ட் பட் அதோட லெட்டர்ஸ் அதில் என்னை பற்றி எழுதி அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு என்னோட கோ ஆக்டர்ஸ் வித்யா லியானாலாம் இருந்தாங்க. அவங்க கிட்ட எல்லாம் கூட பேசி இந்த மாதிரி நிறைய சேட்டைகள்லாம் பண்ணிக்கணும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் குபின்னு சொன்ன மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து நடிச்சு முடிச்சுட்டு எல்லாரும் ஒரு ரூம்ல உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அந்த ரூம்ல தான் எனக்கு ஓகே படத்துல நடிச்சது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பட் படத்தை தவிர்த்து என்ன கிடைச்சிச்சுன்னா ஒரு ப்ரொடக்ஷன்ல ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சி எல்லாருக்கூடயும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் எல்லாருமே அந்த எஸ்டேட்லேயே தங்கிட்டோம். ஸோ தங்குறதுனால என்னோட இண்டஸ்ட்ரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இன்னும் நல்லா நெருக்கமாக பழக கிடைச்சிச்சு. நாங்கள் கதை பேசுனதுலாம் இன்னமும் நம்ம அதை பற்றி பேசி சிரிச்சு இன்னும் ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஒரு விஷயம் பேசுது. இப்போ லியானா கூடலாம் வந்து நான் பார்த்துருக்கேன் ஆனால் அவங்க கூட அவ்வளோ பேசுனதில்லை. குபேன் கூடலாம் பார்த்துருக்கோம் ஆனால் அவ்வளோ நம்ம பேசுனதில்லை. வித்யாவும் அந்த மாதிரி தான். டேனிஸ் அப்புறம் விமலக்கா எல்லாருமே அங்கே இருக்கிறப்போ நாங்கள் நிறைய பேசணும், நிறைய விஷயம் பழகணும், அப்புறம் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதெல்லாம் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னா அந்த ஷூட் வந்து நம்ம எல்லாருமே ஒரு எஸ்டேட்ல தங்கியிருந்தோம். அதனால தான் ஆக்சுவலி நான் நினைக்கிறேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைச்சிச்சு. பிகாஸ் அதில் நடிப்பு மட்டும் இல்லை அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே பாண்ட் கிடைச்சிச்சு. தேங்க்யூ.